ஐயா ஒரு வழிய நம்ம டிவி கட்சி தலைவர் விஜய் நம்ம மாண்புமிகு முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய பேரை சொல்லிட்டாருங்க. சோ அவரும் அரசியல்வாதி தான். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, காத்து புயல் சூறாவளி அப்படின்னு குருவிப்பட டயலாக பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர்? யார் இந்த சீக்ரெட் ஓனர்? சரி, அரசியல் மேடையில வந்து அரசியல் பேசுவார்னு பார்த்தா லியோ பட டயலாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி நேத்திய தினம் அவர் பேசின பேச்சு வந்து ஒரு அரசியல் தலைவரா ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கா, இல்ல நடிகரா வெறும் நாடக பேச்சாதான் அமைஞ்சிருக்கா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். சோ மக்களே, நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் வச்சு நீங்க கணிச்சிருக்கலாம். நம்மளுடைய இன்னைக்கான கண்டென்ட் வந்து டிவிகே கட்சி தான். டிவிகே கட்சி வந்து அவங்களுடைய முதல் பொது கூட்டத்தை நேத்து நடத்தினாங்க. இதுல பல கட்சி தொண்டர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துகிட்டாங்க, பேசினாங்க. ஆனா நம்ம யாரை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஆப்வியஸ்லி இத்தனை கோடி ரசிகர்களுடைய இதயத்தின் அதிபதி, நாளைய மக்களின் தளபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அவர் பேச்சை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு அப்புறம் நேத்து தான் கொஞ்சம் அவருடைய அரசியல் தொண்டர்களை மகிழ்விக்கும் விதமா பேசியிருக்காரு. சிம்பிளா அவருடைய பாணியிலே சொல்லணும்னா, லியோவா என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திபனா கொஞ்சம் சைலண்ட் ஆகி நேத்து மறுபடியும் லியோவா அவதாரம் எடுத்திருக்காரு. பேரை சொல்லணும் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். அவர் என்னதான் அவதாரம் எடுத்தாலும் அவர் அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குதுங்க இல்லையா? அவங்க வந்து வழக்கம் போல நெகட்டிவ் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க. எடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்குழு கூட்டம்ன்றாங்க, அதை பொதுமக்களுக்கு மத்தியில பொது இடத்துல வைக்காம ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ கொடுத்து ஒரு ஹாலை புக் பண்ணி இவங்க ஆளை மட்டும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இவங்க கூட்டம் கூட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்றதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் சொல்ல வந்ததை சொல்லி ஆகணும் இல்லையா? விஜய் சாருடைய பேச்சை நம்ம இன்னைக்கு நேத்து பார்க்கல. அவர் ஹீரோவா இருந்த காலத்திலயும் சரி, அவருடைய முதல் மாநாட்டில இருந்து நேத்து வரைக்கும் ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவருடைய அந்த அரசியல் கிராஃப் இருக்குங்க இல்லையா, அதுல வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் நிறைய வந்து மாறுதல் வருதுங்க. குறிப்பா அவருடைய சில கோட்பாடுகள்ல ஓப்பனிங்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க எந்த ஒரு தனிநபரையும் பேர் சொல்லி தாக்க மாட்டோம், நாங்க கத்தி பேச மாட்டோம் அப்படின்னு ஒருத்தரை சீண்ட கூட செஞ்சிருப்பாரு. ஆனா மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேரையும் சொல்லிட்டாரு, மத்தியில மோடி பேரையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரும் கொஞ்சம் கத்தி தான் பேசியிருக்காரு. இப்போ இதை வச்சு நெகட்டிவா பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவரு என்னமோ பெரிய வீராப்பா பேசினாரு, இப்ப வீணா போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அரசியல்ன்றது ஒரு சீண்டி பார்த்து இழுத்து விடுற கலந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கோத்துரை ட்ரை பண்ணிருக்காங்க. இவரும் அந்த அழுத்தத்துக்கு ஆளாகி கொள்கையை விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. வேறல்ஸ் அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காரு, மத்தியில் ஆள்ற ஒன்றிய அரசும் இங்க ஆள்ற தமிழக அரசுன்னு. அது வேற யாரா இருக்க முடியும்? அதையும் மீறி நீங்க பேரை சொல்லிதான் அவனு விருப்பப்பட்டீங்கன்னா அவருக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும்ல அரசியல் களத்துல. இவரு பேரை சொல்ல பயப்படுறாரு, பின்னாடி அவருக்கு படங்கள்லயோ இல்ல அவர் சொந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு, அதனால கூட அவர் பேரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவா பேசுறவங்களும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ரெண்டத்தையும் உங்க முன்னாடி நான் வச்சுட்டேன், நீங்க எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஆனா ஒண்ணுங்க, த மொமெண்ட் அவர் மு.க. ஸ்டாலினோட பேர் சொல்லும் போது அரங்க அதிர்ந்துச்சுங்க, வேற லெவல் வைபுங்க. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அதே மாதிரி மக்களே, விஜய் சாருடைய நேத்திய அரசியல் அடாவடி பேச்சுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? போன முறை வாங்கின அடி அப்படிங்க. போன முறை அவங்க வந்து அந்த கட்சிக்கான ஆனிவர்சரிய முதல் ஆண்டு நிறைவு விழாவை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல அந்த பேச்சு வந்து ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாச்சுங்க. என்ன சொல்லப்பட்டதுன்னா, இது ஸ்கிரிப்டட், ஃபுல்மேட்டிக்கா இருக்கு, படத்து டயலாக் மாதிரி பேசுறாரு, ஒரு அரசியல் மெச்சூர்னஸ் இல்ல, ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு ட்ரோல் ஆச்சுங்க. அரசியல் இல்ல, எந்த ஒரு களத்துக்கும் நம்மளை நாமே புதுசா நம்ம கொண்டு போகும்போது சில அடிகள் விழதான் செய்யும். அதுல கத்துக்கிட்டு நம்ம எப்படி மெருகேறோம் அதான் முக்கியம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இருந்தது. இதுவும் ஸ்கிரிப்டட் தான், ஆனா இது ஸ்கிரிப்ட் இல்ல, ஸ்கிரிப்ட் மாதிரி அப்படின்னு கொஞ்சம் மெச்சூர்டா பேசியிருந்தாரு. ஆனா
சில தமிழ் வார்த்தை உச்சரிப்புகள் விஜய் சார் இன்னுமே கத்துக்கணும். அதே மாதிரி பிஜேபி, டிஎம்கே இவங்க 2 பேரும் தான் அரசியல் எதிரின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதுல எதுவுமே புதுசா அவர் பேசல. அவங்க மேல யூசுவலா வைக்கிற அதே குற்றச்சாட்டை தான் ஆரம்பத்துல வச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி சொல்றாரு. இந்த வாட்டி என்ன சொல்றாருன்னா, டிஎம்கேக்கு சீக்ரெட் ஓனர் தான் பிஜேபி அப்படின்னு சொல்றாரு. வாஸ்தவமான பேச்சு தான், ஏத்துக்கிறோம். அதே மாதிரி விஜய் சார் உங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க டிஎம்கே பிஜேபி 2 பேருக்கும் கூலி பட அப்படின்னு உங்களை சொல்றாங்க. 2026ல வெற்றியோ தோல்வியோ நாங்க ஒன்னும் கூலிப்பட கிடையாதுடா, உங்க அரசியல் சாம்ராஜ்யத்தை அழிக்க வந்த புரட்சி பட அப்படின்னு நின்னு காமிச்சிருங்க. நம்ம ஆண்டவர் மாதிரி போய் அங்க கை கட்டி நின்னு அடிமையாயிராதீங்க. மக்கள் உங்களை கை காட்டி சிரிச்சிருவாங்க, பாத்துக்கோங்க. நான் ஸ்கிரிப்ட் சொன்னதும் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் லைட்டா காண்டா இருப்பீங்க. பட் உண்மை அதாங்க. ஆனா இதை விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு, உங்களை மகிழ்விக்கிற மாதிரி. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவராவது புதுசா வந்த அரசியல் கத்துக்கிட்டு இருக்க தலைவருங்க. நம்ம மண்ணை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்க நம்ம தலைவர் ஒரு மேடையில மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவர் குரல் கொடுக்காராமா. எந்த திட்டத்துக்கு எதிராக அவர் பேசுறாரோ அந்த திட்டத்துக்கே ஆதரவா ஸ்கிரிப்ட் இருந்தும் தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு பையன் வந்து அதை கரெக்ட் பண்றாரு. அந்த லட்சணத்துல தான் தற்கூரியா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இருக்காரு. அதுக்கு விஜய் சில ஸ்கிரிப்டுக்கு வெளியே போய் தப்பா பேசினா ஒன்னும் தப்பு இல்லைங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அதே மாதிரி விஜய இன்னொரு விஷயத்துல பாராட்டியே ஆகணும். குறிப்பா அவருடைய தைரியத்தை. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் நினைச்சேன்னா போலீஸ் பர்மிஷன் இல்லாமே ஒரு கூட்டத்தை இறக்கி என்னையால நடத்தி காட்ட முடியும். பட் அது வேண்டாம். நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் 1 2 மாநாட்டுல ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? ஏன்னா சினிமால தான் அவர் சுயநலமா தன் ரசிகர்களை பிளாக் டிக்கெட் எடுக்க வச்சு பாலாபிஷேகம் பண்ண வச்சு உயிரே போனாலும் 4 மணி ஷோ காட்சி போட வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாரு. பட் அரசியல் வந்து ஒரு பொது உடைமை அல்லவா. அங்க அவர் வந்து அவருடைய தொண்டர்களை எப்படியுமே பேணி பாதுகாக்கணும். சோ அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, போலீஸ் தடியடி நடத்திடக்கூடாது அப்படின்றதுனாலதான் நான் இதை நடத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லாம அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. மத்திய அரசாங்கத்தையும் டைரக்டா ஒரு விஷயத்துல எச்சரிக்காரு. என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த தில்லாலங்கடி திட்டத்தெல்லாம் கொண்டு வரும் போதே நாங்க கணிச்சிட்டோம் உங்க பிளான் என்ன, இந்த நாட்டை நீங்க இந்த திசையில கொண்டு போக போறீங்க அப்படின்னு. பட் தமிழங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு தண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். அது வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா அதே மாதிரி நீங்க உங்க வாக்குறுதியில கரெக்டா இருங்க சார். நீங்க அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு தண்ணி காட்டிடுவாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா குறிப்பா எதை கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு முறை என்ன வைக்காருன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு லிஸ்டே அடுக்கிறாரு. கீழே வீடியோ பிளேவும் பார்த்துக்கோங்க. பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம். ஆனா மேஜரா இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி போதைப் பொருள் ரொம்ப சுதந்திரமா நார்மலா உலாவுதுங்க. கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு. இந்த 3 தான் இன்னைக்கு மக்களுடைய அமைதிக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை தான் முதல்ல கட்டுப்பாடு கொண்டு வருவோம். அதே மாதிரி இது மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். அதிகாரத்தையுமே நாங்க மக்களுக்கு, அதாவது உங்க கட்சி மெம்பர்ஸ்க்கு பகிர்ந்துதான் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு. விவசாயம் இயற்கை வளத்தை எதிர்த்து எந்த திட்டத்தை மாநில அரசாங்கமா இருக்கட்டும் மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் கொண்டு வந்தாலும் நாங்க கண்டிப்பா எதிர்த்து நிற்போம். அதுக்கு வந்து பரந்தூர் போராட்டம் ஒரு நல்ல உதாரணங்க. இது மட்டும் லைட்டா நம்ம ப்ரோ கிட்ட இருந்து சுட்ட மாதிரி இருக்கு. பட் புதுசா வேற என்னங்க கொண்டு வர முடியும்? மக்கள்
தேவை ஏதோ அதை தான் எல்லாரும் பண்ணுவாங்க. சினிமாவும் அப்படிதான், அரசியலும் அப்படிதாங்க. ஸோ மக்களே, இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல விஜய் சார் பேசின பேச்சு, அதனுடைய அர்த்தங்கள், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எங்க பார்வைக்கு என்ன இருந்தது நாங்கள் கொடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் வீடியோட நம்ம எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த 4 பேர் 4 விதம் பேசுறவங்க இருப்பாங்கல்ல, ஆப்வியஸ்லி அவங்க வேற என்ன பேசுற போறாங்க, நெகட்டிவ் தான் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் பேசுறது எல்லாமே சினிமேட்டிக்கா இருக்கு, சினிமா பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்போ உதயநிதி ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து மு.க. ஸ்டாலினோட பையன் வராருங்க. அவரு தன்னுடைய தொண்டர்கள்ட்ட பேசும்போது என்ன மாதிரியான அனுபவத்தை ஷேர் பண்ணுவாரு? அவருக்கு அனுபவம் இருக்கா? டைரக்டா வந்திருக்காரு, என்ன சொல்லுவாரு, எங்க அப்பா இப்படி பண்ணாங்க, இதனால இப்படி அடிகள் விழுந்தது, நான் அதை பண்ண மாட்டேன், நான் இப்படி கட்சியை மேல கொண்டு வருவேன், அப்படிதான் பேசுவாரு. அம்பானியுடைய பையன் ஒரு பிசினஸ் லாஸ் ஆகுறாருன்னா, ஐயோ நான் லாஸ் ஆயிட்டேன், இனிமே இதுல எப்படி ப்ராஃபிட் கொண்டு வந்து எங்க அப்பாட்ட கேட்பேன், இப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி விஜய் சாரும் விஜயகாந்த் சாரும் சினிமாவை பின்புலமா கொண்டுதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்த் சாருமே பல மேடைகள்ல சினிமாவை உதாரணமா காட்டி பேசியிருக்காரு. அதே தான் விஜய் கொஞ்சம் பஞ்சா பேசுறாரு. எப்படி பேசுறாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க, என்ன கருத்து சொல்ல வராங்க அதுதான் முக்கியம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப நேரம் அவர் இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு, அதுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தானப்பா சொல்றீங்க தமிழ் எங்கள் அத்தை மகள், இங்கிலீஷ் எங்களுடைய ஆசை நாயகி, அதே மாதிரி அந்த டேஷ் லாங்குவேஜ் நீங்க கொஞ்சம் சொல்றீங்க. அப்படி அவர் அந்த டேஷ் லாங்குவேஜ்ல ஹிந்தியில பேசியிருந்தாதான் தப்பு, அவர் ஆங்கிலம் தானே பேசியிருக்காரு, ஒன்றும் தப்பு கிடையாது. மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, பொது வெளியில இந்த சீமான் நடத்துற மாதிரி, மொத்த லெட்டர் பேட் கட்சிகள் நடத்துற மாதிரி பொது வெளியில மக்கள் இருந்து ஒரு மேடை போட்டியா பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு. சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன், விஜய்க்கு வந்து இப்பதான் அரசியல் சாயம் மெல்ல மெல்ல அவர் மேல வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அந்த கிராப், இந்த கிராப் கூட தான் அந்த கிராப் குறையும். அவரு கூட்டிட்டாருன்னா பப்ளிக் வந்து எப்படி ஆவாங்க? அல்லு அர்ஜுன் விஷயத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு துயரம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அவர் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குமா? ஒவ்வொரு முறையும் முதல் மாநாட்டுக்கே அவர் என்ன இக்கட்டு சந்திச்சாரு உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ ஆனா அந்த சூழ்நிலையும் வரும், ஒரு நாள் பொது வெளியில வருவாரு. எங்களுடைய இப்போ சில நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, போன ப்ரோக்ராம்லயும் விஜய் சார் பேசும்போது அந்த மும்மொழியை அப்படியே முடிஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த ஹிந்தியை பத்தி டீட்டெயில்டா பேசல. இதுலயும் பேசுவார்னு எதிர்பார்த்தோம், ஆனா இதுலயுமே கண்டிப்பா பேசல. அதே மாதிரி விஜய் சார் இன்னொரு விஷயம் நல்லா கத்துட்டு இருப்பாரு, அரசியல்ல தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் செயல்படுவேன், நான் அப்படி பேச மாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லி வந்தவங்க பல பேரு, மாறினவங்க பல பேரு. இவரு விதி விலக்கு இல்லை. இன்னைக்கு அவரும் சராசரியா எல்லாரும் பண்ற அதே அரசியல், அதே மைனாரிட்டி அரசியல் தான் பண்றாரு. இது முழுக்க உண்மை. இந்த பேச்சை வச்சு அதை நீங்க கணிச்சிருக்கலாம். சோ அட் தி எண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் சாரால அவருடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியுமா, எல்லாரும் பண்ற அதே அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணாதான் அவரால் சக்சஸ் ஆக முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க.